MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Injambakam. இது வந்து செலக்டடா சில பேர் தான் செய்வாங்க. இது இந்த ஜாதி தான்ன்றதுன்றது ஒத்துக்கிட்டனால அப்படின்றது கல்ச்சர்ல வந்துடுச்சு. அதுக்காக டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்றதுக்காக ஒதுக்கு போறோம்ன்றது. இப்போ உள்ள வந்தாலே ஒரு ஸ்மெல் வருது இல்ல. இது இருக்கிறதுலே ரொம்ப சுத்தமான அனிமல்யா. ஃப்ரீ கிரேசிங்ல விட்டோம்னா சாப்பிட்ற இடமோ அது படுக்கிற இடமோ அது பாத்ரூம் போற இடமோ 3 இடமும் வித்தியாசமா. இப்போ நானே இந்த ரூம்ல சாப்பாடு இப்போ அந்த முனையில போடுறேன்னா அது மோஷன் போறது அப்படியே ஆப்போசிட்ல வரும். நிறைய பேர் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இந்த பேர் தான், பண்ணிக்காரன்ற ஒரு பேர் வெளியே பேசும்போது கூப்பிடுவாங்க. எனக்கு ஜாதி ரீதின்றது சொல்ற வார்த்தை எனக்கு பிடிக்கல. இந்த சொந்தக்காரன் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிடுவான்றனால அது சில பேர் செய்ய மாட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எத்தனையோ பேர் வளர்க்குறாங்க, எல்லாம் பிக் ஷாட்ல தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபுட்டு இது உங்களுக்கு என்னென்ன மாதிரி தான் ஃபுட்டெல்லாம் போடுவீங்க? நான் மெயினாக வந்து ஃபேட்டிங் தான் பண்ணுறேன். அதனால வந்து லார்ஜ் குவான்டிட்டி சாப்பிட போடணும். ஒரு நாளைக்கு ஒரு பண்ணி ஒரு பெரிய 80, 90, 100 கிலோ பண்ணி எவ்வளோ சாப்பிடும்? குறைஞ்சபட்சம் 5 கிலோலேருந்து 10 கிலோ பண்ணணும். அது எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வெயிட் தெரியும். இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி குட்டி போடுற இது காலங்கள்? ஹீட் பீரியட் வந்து 60 to 80, 70 kg வரும்போது ஹீட்டுக்கு வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, அது பெண் உறுப்பு இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்து கொஞ்சம் ரோஸ் கலராக நல்லா பல்ஜ் ஆயிடும். அப்போ தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஃபீமேல் மேலே இப்படி கை வச்சனாலே நிற்கும். பெண் உறுப்பு வந்து கொஞ்சம் பெருசாகும். இப்போ எப்படி கறி கடைக்கு ரெடி பண்ணுவீங்க? நார்மலாக கட்டிங்கன்றதுன்றது 80 to 90 kg. இதெல்லாம் சின்ன குட்டிங்க தான். ஒரு 80 kgக்கு மேலே இருந்தால் தான் கறி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது ஃபீமேல் மேல் ரெண்டும் கலந்துருக்குது பாருங்க. இதில் மெயிலுக்கு வந்து நம்ம டெஸ்டிகல் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். எதுக்காக அது பண்ணணும்? அது பண்ணால் தான் அந்த ஃபேட் கண்டென்ட்ன்றது ஏறும். அப்போ வந்து அந்த ஸ்கின்னோட திக்னஸே வந்து பெருசாகும். நீங்கள் சவுத் சைடில் மதுரை சைடில் பாருங்க, காயச்ச கடா தான் இருக்கும். அதே மாதிரி பன்னிக்கரில் விற கடாவும் அறுக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அந்த கறிக்கும் இந்த கறிக்கும்ன்றது வித்தியாசம்னா அந்த ஸ்மெல்லுன்றது தான். அந்த நீச்சு வாசல் கறியில் ஏறும். இப்போ இந்த பன்றி இப்போ நம்ம ஆடு வெட்டுறதை பார்த்துருக்கோம். இந்த பன்றிக்குன்னு தனி முறை ஏதாவது இருக்கா? உடம்புல ரத்தம் இருக்கக்கூடாது. குத்துனா நான் பஞ்சர் பண்ணேன். இப்போ கழுத்தில் நான் கொடுத்துறது இந்த த்ரோட்டில் குத்துவேன். ஆனால் சில பேர் வந்து இந்த சைடில் குத்துவாங்க, இந்த அலையில் குத்துவாங்க. இதை இந்த சைடில் இந்த பாயிண்டில் குத்துனாங்கன்னா அந்த ரத்தம் வர்ற கேப் வந்து கம்மியாகும். ஸோ அது உள்ள ரத்தம் நின்றதுன்னா கறி வந்து ரொம்ப நேரம் நம்ம வெளியே வைக்க முடியாது. ஈமைக்கு ஆரம்பிச்சோம், சீக்கிரம் டீகம்போஸ்ட் ஆகுது. அந்த ரத்தம் கறியில் ஏறிச்சுன்னா கறியும் அந்த பச்சை கலர் அடிக்காது. கறி சாவடிக்கும் போது ரத்தம் வந்து ஒரு டிராப் ரத்தம் கூட கறியில் நிற்கக்கூடாது. ஆனால் பன்றி பண்ணுன்னு இருந்தாலே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது. இது கெட்டுறோம், இதுக்குன்னு ஒரு வரைமுறை எதுவும் இருக்கா? வரைமுறைன்றது கிடையாதுயா. இது வந்து சாப்பாடு பசி எடுத்தால் சவுண்டுன்றதுன்றதை போடும். இப்போ மாடு கத்துறதெல்லாம் பக்கத்து வீட்டிலன்னா அவங்க எல்லார் வீட்லேயும் மாடு இருக்கிறனால அது பிரச்சனைன்றது இருக்காது. மாடும் கத்தும், செனை வந்தால் கத்தும், இல்லை பசின்னு கத்தும். அது காமனாக எல்லாமே செய்வாங்க. இது வந்து செலக்டடாக சில பேர் தான் செய்வாங்க. இது இந்த ஜாதி தான்ன்றதுன்றது ஒத்துக்கிட்டனால அப்படின்றது கல்ச்சரில் வந்துடுச்சு. எல்லாமே ஒரே டைமில் கற்றுனாங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்தா கற்றுனா எப்படி இருக்கும்? அதுக்காக டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒதுக்கு போகிறோன்றதுன்றது. அடுத்தது ஒரு 10 ரூமில் வளர்க்கலாம். ஒரு ரூமில் சாப்பாடு போடுறதுக்குள்ளே இன்னொரு ரூமு குட்டி வந்து எனக்கு சாப்பாடு போடலையான்னு கத்தும். அதுதான் கத்துறதுன்றது தவிர வேறு எதுக்குமே கத்தாது. அதே மாதிரி சில டைமில் ஒரு பண்ணி மேலே ஒன்று ஏறும். அது மாடு மாதிரி தான். அந்த ஒரு பண்ணி மேலே ஏறணும், அது ஒன்று. இது சாப்பாடு போடும் போது மட்டும்தான் கத்தும். மற்ற நேரத்தில் இந்த ரூமுக்கு போட்டு அந்த ரூமில் ஒரு பக்கெட் போட்டோன்னா அது சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம அடுத்தது எவ்வளோ லோடு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இந்த பன்றிகளை பிரித்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு சைஸு ரகன்றது கிடையாது. இது ஒரு சைஸு. இதெல்லாம் ஒரு 40 to 50 kg இருக்கிறது. அந்த ரூமில் இருக்கிறதெல்லாம் 90 to 100. அந்த சைஸில் இருக்கிறதெல்லாம் வந்து 15 to 20 kgன்றது. இது ஒரு பேட்ச்ன்றதுன்னா நம்மளுக்கு கண்டினியூட்டி கறிக்கடைக்கு வந்து ஒரு ரேஷியோவாக வந்துட்டு இருக்கிறதுக்காக. அது வளர்கிறதுக்குள்ளேயே இது வளர்ந்துடும். அடுத்த பேட்ச்சு அதுக்குள்ளே திருப்பி இன்னொரு சின்ன குட்டி போடும். ஒரு பேட்சாக போட்டுக்கிறது. இதில் சண்டை, இதுக்குள்ளே சண்டை, விளையாட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி ஏதாவது சண்டைலாம் இருக்கும். இந்த ரூம் குட்டியை இன்னொரு ரூமில் விட முடியாது. ஒரு பேட்ச்ன்றது எட்டணுன்ட்டோன்னா அது ஒரு வாரம் சாப்பிட்றதுக்கும் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 2 அடிஷ்னல் சேர்க்கலாம், ஒரு 5 அடிஷ்னல் சேர்க்கலாம்னு சேர்க்க முடியாது. நான் ஏன் இது என் ரூமு அது பண்ணின்றது கிடையாது. எல்லா மிருகத்துள்ளரையும் அது ஒரு இயல்பு, காட்டுக்கு இருக்கிற மாதிரி. இதெல்லாம் இந்த வேலையை பார்க்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? இதில் என்னென்ன வேலைலாம் நீங்கள் தான் பார்ப்பீங்களா இல்லை வேலைக்காரங்க இருக்காங்களா? வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க, மெயினாக நம்ம தான் பார்த்துக்கிறது. இன்ட்ரெஸ்டடாக செஞ்சால் இதெல்லாம் ஒரு கஷ்டன்றதுன்றது கிடையாதுயா.
எதுக்கு வேலை செய்கிறோம்? பணத்துக்கு தான். பணம் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டான தொழில் நம்ம புரிஞ்சு நம்மளுக்கு ரொம்ப தேவைன்றதுனால அதில் ஒரு கஷ்டன்றது நம்மளுக்கு ஈடுபாடு கிடையாது. இப்போ உள்ளே வந்தாலே ஒரு ஸ்மெல் வருது இல்லை, அது எதுக்காக? இது பன்றியிலேருந்து ஸ்மெல்லுன்றதுன்றது பண்ணி மேலெல்லாம் ஸ்மெல் இல்லை. இதை ஸ்மெல் இருக்குதான்னு பாருங்களேன். ஸ்மெல்லுன்றது இருக்காது. அந்த சாப்பாடுன்றது தான். அது ஹோட்டல் வேஸ்டேஜ் அந்த புளிச்ச வாசனை தான். அது சில பேருக்கு பிடிக்காதுன்றதுனால அது ஸ்மெல்லுன்றதுன்றது தவிர பண்ணி சாணியில் அதில் எதுவுமே ஸ்மெல் வராது. சாப்பாடு தான். தவிடு புண்ணாக்கு போட்டு ஃபீடு போட்டு வளர்க்கலாம். அது வந்து எக்கானமிக்கலி அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. பண்ணலாம். நம்ம அப்பா அம்மாவை வந்து பிக் ஷாட்டு லட்சக்கணக்கில் நம்ம கையில் இருந்ததுன்னா அது இன்னும் நீட்னஸாக பண்ணலான்னா ஹைடெக்காக பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பில்லட்ஸ் மட்டும் போட்டே பண்ணலாம். இப்போ நம்ம வீட்லேயே இருப்பீங்க, ஒய்ஃப் கூட பசங்களோட எல்லோரும் எடுத்துப்பீங்க. அங்கே இருக்கிற சந்தோஷத்துக்கும் இவங்களோட இருக்கிற சந்தோஷத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு? எல்லாம் குடும்பம் மாதிரி தான். அந்த இடத்துலையும் அதே சந்தோஷம் தான், இந்த இடத்துல வந்தாலும் அதே சந்தோஷம் தான். பிரிஞ்சு இருக்கிறதுன்றது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஃபேமிலியை விட்டு. இருந்தாலும் பிஸ்னஸ்ன்றது இருக்குது இல்லை, அதனால் அது ஒன்றும் கஷ்டமாக தெரியும். இப்போ நம்ம பார்க்குறோம், இது ஒரு எவ்வளோ நாள் ஆச்சு இந்த குட்டிகள்? இந்த பேட்ச் வந்து ஒரு 1 வீக் ஆகுதுப்பா. எனக்கு கொஞ்சம் சித்திரை திருவிழாக்கு ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 1 வீக்கில் தான் இந்த பேட்சுங்கெலாம் எடுத்துருக்கேன். எப்படி உங்ககிட்ட பழகும்? இது எந்த மாதிரி பழகும்? நீங்கள் நம்ம உள்ளே வந்து ஃபீடு எவ்வளோ ஃபீடு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பழகிடும். வேறு மிருகம் மாதிரி கிடிக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. நாயே கூட சாப்பாடு கரெக்டாக போட்டோன்னா அதுவும் கிடைக்காது, வேறு ஜாதி நாயாக இருந்தாலும். இது நம்ம இதுக்கு தெரியும் நம்மளுக்கு இது எவ்வளோ குவான்டிட்டி போடணுன்ட்டு. அதோட கொஞ்சம் அன்லிமிட்டடாக போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பன்றி வளர்க்குறதுல நீங்கள் சொன்னீங்க பாசமாக இருக்கும், எங்கே போனாலும் வரும் அப்படிங்கிறத. இதை இதில் போயிட்டு கடையில் போய்ட்டு நீங்கள் அதை வெட்டும்போது அந்த டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு? வெட்டுறதுக்குன்னு கறி கிடைக்கின்றது பண்ணினா இந்த சைஸெல்லாம் இப்போ கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கறியை வந்து ரொம்ப விழுவிலுன்னு இருக்கும். ஒரு கல் மாதிரி இருக்காது கறி. நார்மலாக கட்டிங்கின்றதுன்றது 80 to 90 kg அதில் தான் கட் பண்ணுறதுன்றது. இதெல்லாம் சின்ன குட்டிங்க தான். ஒரு 80 kgக்கு மேலே இருந்தால் தான் கறி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓவராக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி கறி கடைக்கு ரெடி பண்ணுவீங்க? இந்த மாதிரி கறி கிடைக்கிறது இது ஃபீமேல் மேல் ரெண்டும் கலந்துருக்குது பாருங்கள். இதில் மெயிலுக்கு வந்து நம்ம டெஸ்டிகல் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். அது வந்து 40 to 50 kgயில் நான் பண்ணுவேன். சில பேர் சின்ன குட்டிலேயே ஒரு 1 வீக் 10 daysலேயே பண்ணிடுவாங்க. எதுக்காக அது பண்ணணும்? அது பண்ணால் தான் அந்த ஃபேட் கண்டென்ட்ன்றது ஏறும். நம்ம இந்த விந்தணுக்கள்ன்றது உற்பத்தி ஆகிட்டே இருந்து அது திருப்பி பொட்டமல்லி மேலே ஏறிச்சுன்னா அந்த க்ரோத் இருக்காது. ஸோ அந்த இதை விதை நீக்கம் பண்ணிட்டோன்னா அந்த க்ரோத் வந்து நம்மளுக்கு உள்ளே இதாகும். அப்போ வந்து அந்த ஸ்கின்னோட திக்னஸே வந்து பெருசாகும். இப்போ சாதாரண தோல் ரஃப்பாக இருக்கிறதுக்கும் அது விரடித்த பிறகு இன்னும் சாப்பிட ஒரு 80 kgயில் அந்த ஸ்கின் வந்து சாஃப்டாகிடும். வேறு ஒன்று இந்த இது ஆன் பண்ணிக்கு கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா கறியில் வந்து அந்த நீச்சு ஸ்மெல் அடிக்கும். இப்போ நம்ம ஊரில் கெடா குட்டிக்கெல்லாம் ஆட்டு அந்த டெஸ்டிகல் தொங்கினா தான் கெடா கறின்ற மாதிரி காமிச்சிடுவாங்க. அந்த கறி சாப்பிட்றதுக்கும் நீங்கள் சவுத் சைடில் மதுரை சைடில் பாருங்கள் காயடிச்ச கடா தான் இருக்கும். அந்த காயடிச்ச கடா ஸ்மெல்லுன்றதும் டேஸ்ட்டுன்றது அது ஃப்ளேவரே தனி. நம்ம ஊர் ஆட்டுக்கறிக்கு தனி. அதேமாதிரி பன்னிக்கறியில் விர கடாவும் அறுக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. இந்த வயலில் இருக்கிறது பிடிக்கிறது கரண்டில் உழுகிறதுன்றதுலாம் அந்த கறிக்கும் இந்த கறிக்குன்றது வித்தியாசம்னா அந்த ஸ்மெல்லுன்றது தான். அந்த நீச்சு வாசல் கறியில் ஏறும். பெண் பன்னிக்கின்றது வந்து அப்படி கிடையாது. குட்டி போட்ட பண்ணி அறுத்தா ஒரு மாதிரி விழுவிழுப்பாக இருக்கும். ரொம்ப சின்ன குட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் ஒரு 80, 40, 50 kgலாம் ஃபீமேல் கட் பண்ணலாம். அந்த கறியில் அந்த ஸ்மெல் வராது. குறைஞ்சது எத்தனை கிலோவில்? இப்போ அந்த ஆடுகளில் ஒரு டிசீஸ் மாதிரி ஒன்று வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பன்றிகளுக்கு வர்றதுக்கு இருக்குதுப்பா, நிறையா இருக்குதுப்பா. ஸ்வைன் ஃப்ளூன்றது ஒரு அட்டாக்குன்றதுன்றது, கால் கோமாரின்றது அது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்றது வரும். அதுக்கெல்லாம் வேஸ்லின்ன்றதுன்றது பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபார்மில் வந்து நம்ம கிட்ட வரும்போது க்ளீனாக வந்து வெளியே கழுவிட்டு பொட்டாசியம் பர்மனெண்ட்டில் கை கால் கழுவிட்டு வந்தோன்னா அது ஒன்றும் ஆகாது. இப்போ இது எல்லாருமே நிறைய பேர் இது பண்ண மாட்டேங்கிறாங்களா? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இந்த பேர் தான், பண்ணிக்காரன்ற ஒரு பேர் வெளியே பேசும்போது கூப்பிடுவாங்க. அது வந்து அது கௌரவ குறைச்சலாக இருக்குது மற்றவங்களுக்கு. நம்மளுக்கு அதில் அந்த ஈடுபாடுன்றதுன்னு இல்லை, சொன்னால் சொல்லிட்டு போட்டோன்றதுன்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கா உங்களுக்கு? இல்லைப்பா, நிறைய பேர் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எல்லா கேஸ்ட்டுன்னு, நான் கேஸ்ட்டுன்னு சொல்லவே கூடாது, எனக்கு பிடிக்காது அது. ஆனால் இப்போ எல்லா தரப்பட்ட மக்களும் வளர்க்குறாங்க. ஏழை பாலுன்றதோ பணக்காரங்களும் 2 பேருமா வளர்க்குறாங்கன்றது அப்படி எடுத்துக்கலாம். எனக்கு ஜாதி ரீதின்றது சொல்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கல. இப்போ எல்லாருமே ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பன்றினாலே அசிங்கம் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா? பண்ணினா அசிங்கன்றதுக்கு அவங்களுக்கு விளக்கன்றதில்ல. நம்மளோட வாழ்க்கை முறையும் அவங்களோட வாழ்க்கை முறையும் பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நீங்கள் வந்து பார்த்தா அவங்களுக்கே தெரிய வரும்ன்றீங்க. வளர்க்கலாம், அவங்க சொந்தக்காரன் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிடுவான்றனால அது சில பேர் செய்ய மாட்டாங்க. அதுதான் ரீசன். இந்த சமூகம் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எத்தனையோ பேர் வளர்க்குறாங்க, எல்லாம் பிக் ஷாட்டில் தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம்,
வேணான்றவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறோம், அக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறோம், நம்ம சொந்தக்காரர் சொல்கிறோம், பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பையன் பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி சில இதனால மக்கள் மாறுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த பன்னிக்குட்டி மாதிரி பிள்ளை பத்திருக்கவங்க பாருங்க, 10 பிள்ளை 5 பிள்ளைம்பாங்கல்ல, அது எதுக்காக அப்படி? இது நிறைய குட்டி போடுமா இல்லை எப்படி? இது 7 குட்டிலேருந்து 16 குட்டி வரைக்கும் போடும் இதுன்றது. இதில் ஒரு 6 வெரைட்டி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. லேண்ட் ரைஸு, டியூராக்கு, லார்ஜ் ஒயிட்டு, ஹாம்ஸ்பியர்ன்றது இன்னும் 2-3 வகை இருக்குது. இப்போ 3-வே கிராசிங்ன்றதுன்றது சொல்கிறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குதுன்றது. நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா அடாப்ட் ஆகுறது நம்ம வந்து. ஆனால் நான் வந்து மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது லேண்ட் ரைஸும் லார்ஜ் ஒயிட் தான். ஏன்னா க்ளீனிங்குன்றதுன்றது அது க்ளீனாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதுலேயும் நம்மக்கிட்ட 2 குட்டி இருக்குது. அந்த டியூராக்குன்றது அந்த பக்கத்து ரூமில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு 2 முடி நின்றானா மக்கள் வந்து இது ஒயிட்டுன்றீங்க, திருப்பி அதில் முடி இருக்குதுன்றது. ஆனால் நம்ம ஒயிட்லேயே வந்து பிளாக் சுத்த கருப்பு கலர்லாம் இருக்குது. ஒயிட் போருக்கு ஒயிட்லேயே இருக்குது. இப்போ நம்ம 10 குட்டி 15 குட்டி போடுதுன்றீங்களாண்ணா, இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இது வரும் குட்டி போடுற இது காலங்கள்? ஹீட் பீரியட் வந்து 60 to 70 kg வரும்போது ஹீட்டுக்கு வந்துடும்யா. இப்போ ஒன்றும் இல்லை, அது பெண் உறுப்பு இருக்குல்ல, அது ஃபஸ்ட் டைம் இதில் வந்து கொஞ்சம் ரோஸ் கலராக நல்லா பல்ஜ் ஆயிரும், அப்போ தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஃபீமேல் மேலே இப்படி கை வச்சனாலே நிற்கும் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப்போ ஹீட்டுக்கு வந்துருக்குன்னா. ஃபஸ்ட்டு இதில் நார்மலாக பார்த்துடலாம். அந்த இது வந்து உறுப்பு வந்து பெண் உறுப்பு வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ இந்த மாதிரி பணிகள் இப்போ இது பெண் இந்த சைஸுக்கெல்லாம் இப்போ வராது. இன்னும் ஒரு 2 months ஆகணும். 70 to 80 kg வரணும். ஒரு 6 months ஒரு 7 monthsன்னு வச்சுங்களேன். இந்த அபார்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி என்ன கண்டிப்பாக இருக்குது. இதில் நிறைய மார்டலிட்டின்றது அபார்ஷன்றது ஆகும். இது மாதிரி ஒன்று நம்ம வந்து பேரண்டிங் பண்ணும்போது தனித்தனி ரூமில் போட்டுருவோம். ஒரு 8 ரூமில் வந்து ஒரு அனிமல் தனித்தனியாக ஒரு ரூமு அதில் போட்டுட்டு மேட்டிங் போட்டோன்னே நம்ம அதில் அதில் 114 நாள் குட்டி போடுறதுக்கு 114 நாள் அதிலே தான். ப்ளஸ் குட்டிங்க போட்டு ஒரு 2 months அதிலே தான் இருக்கும். இப்போ ஒரு 15 குட்டி பிறக்குதுன்னு வைங்களேன், அந்த 15 குட்டியுமே பெருசாக இதே மாதிரி ஆயிருமா இல்லை இடையில இறந்துருமா? அது வந்து நம்ம ஃபீடை பொறுத்து தான். சத்தான டானிக், லிவர் டானிக்லேருந்து எல்லாமே, அயன் டானிக் இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மார்டாலிட்டி இல்லாமல் எடுத்துடலாம். 1-2 ஃபஸ்ட் இதில் 1-2 ஆகும். செகண்ட் தேர்ட்லாம் தாய் பண்ணியை நல்லா ஃபீடு நம்ம கொடுத்து காப்பாற்றிடலாம். கடிச்சு இறந்துருக்கிறதுக்குலாம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது கரெக்டாக கடிக்குங்க. இது மாதிரி இந்த இடத்துல நர்வ்ஸ்ன்றது இந்த கொண்டைக்கு மேலே ஒரு கடி கடிச்சதுன்னா அது ஒரு ஷாக் ஆகும், ஹார்ட் அட்டாக் மாதிரி. அதனால அது மாதிரி இறப்பும் இருக்குது. அதனால தான் அந்த ஒரு பேட்ச்னா அந்த பேட்ச் ஒரு ரூம்லேயே வச்சுக்கிறது. அடுத்த பேட்சும் இன்னொரு பேட்சும் சேர்த்தோன்னா அது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த சண்டையில் மார்டாலிட்டி இருக்கும். இந்த இடத்துல கடிச்சதுன்னா நம்மளுக்கு அந்த நர்வ்ஸில் இதாகும். இப்போ நம்மளுக்கும் இந்த இடத்துல ஒரு நர்வ்ஸ்ன்றது தட்டினாலே நம்மளும் இதாகும். அது மாதிரி எல்லாத்துக்கும் அது கழுத்தாண்ட. இன்கேஸ் நம்மளால் கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளெல்லாம் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்குன்னா மெயினாக நம்ம அந்த 2 கோரப்பல்லை வந்து ஃபஸ்ட்டு டேவே செகண்ட் டேலே கட் பண்ணிடுவோம். பிறந்த குட்டியை வந்து ஃபஸ்ட்டு டே அது சைடில் தான் சிங்கப்பல் மாதிரி வரும். தட்டம் கடிக்காது, நாய் கடிக்கிற மாதிரி கடிக்காது. கையை கொடுத்தா கடிக்கும். நம்மளா வாலண்டரின்ற மாதிரி கிட்ட படுத்துட்டோம், மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், அது மாதிரி இதில் கேசஸ் இருக்குது. கடிக்கிறதுன்றது சும்மா நேரத்துலலாம் கடிக்காது. வந்து இப்போ ஓடி கடிக்கிறதுன்ற மாதிரிலாம் நாய்க்கு மாதிரி. பா 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 பா. ஏய் தள்ளாதீங்க. இப்போ நாய் மாதிரி வீட்டில் வளர்க்குறதுக்கு சாத்தியப்படாது. தாராளமாக வளர்க்கலாம். ஃபாரின்லாம் வளர்க்குறாங்க, நம்ம ஊரில் வளர்க்கல. அதான் வணிகாரன்ற பேர் வாங்கிடுவோன்றதுக்காக வளர்க்க மாட்டேன்றாங்கல்ல. பா கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக வளர்ப்பாங்கய்யா. எப்போ இந்த ஜாதி கட்டமைப்பு உடையுதோ அப்போ அது உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வளர்ப்பாங்க நிறைய பேருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட படித்த காலேஜ் பசங்கள்லாம் நிறைய பேர் இதில் இறங்குறதுக்கு இருக்கிறாங்க. ஒர்க்க வேலை விஷயமா இறங்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஜீவராசி மாதிரி, ஏன்னா இது வீட்டு விலங்கு தான். பெட்டுக்குன்றது வளர்க்குறதுக்கு ஆரம்பிப்பாங்கப்பா. இப்போ கேட்டாங்க, என்னை ஒரு லேடி ஒன்று கேட்டாங்க சிட்டிலேருந்து. அவங்க எனக்கு தெரியாது, நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஒரு குட்டி அவங்களுக்கு இறந்துச்சு, ஒரு 300 kg கிட்ட வளர்த்துருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க. வாங்கினா அதுக்கப்புறம் திருப்பி அவங்க லைனுக்கு வரல. இப்போ இன்கேஸ் நம்மளே வளர்த்தாலுமே இப்போ இன்ஃபெக்ஷன் சம்திங் அந்த மாதிரி அது மாதிரிலாம் ஒன்று கிடையாது. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சுத்தமான அனிமல்யா. சாக்கடையில் உழுகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிருமி நாசினின்றது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த அது நான் அடுத்த கேஸும் சொல்லக்கூடாது.
எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே சுத்தமாக இதோட படுக்கை எல்லாமே பார்த்தோன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ ரூம் உள்ள இருக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுதுன்றது மாதிரி அதே சாணி போடுறது இங்கே சாப்பிடுதுன்றதுனால. ஃப்ரீ கிரேசிங்கில் விட்டோன்னா சாப்பிட்ற இடமோ அது படுக்கிற இடமோ அது பாத்ரூம் போகிற இடமோ 3 இடமும் வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்றது இப்போ நானே இந்த ரூமில் சாப்பாடுன்ட்டு இப்போ அந்த முனையில் போடுறேன்னா அது மோஷன் போகிறது அப்படியே ஆப்போசிட்டில் வரும். ஸோ நம்மளோட ட்ரைனேஜ் எந்த சைடு இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம சாப்பாடு போட்டோன்னா க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நானே அந்த முனையில் நான் சாப்பாடு போட்டேன்னா இங்கே தான் மோஷன் போகும். அப்படி கழுவி விடுறதுக்கு தண்ணின்றதுலேருந்து எல்லாமே மிச்சம். அதுவுமே சுத்தத்தை தான் விரும்புது. அதுதான் அது ஏன் அது ஆப்போசிட்டில் போகுது, ஏன் அதே இடத்துல போகலாம்ல சாப்பிட்ட இடத்துலையே அது போக அதுவும் பண்ணி இதை தான் சாப்பிடுன்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து கிடைக்கல சாப்பிடுது. சாப்பாடு போட்டோன்னா ஏன் சாப்பிடாதுன்றது அதெல்லாம் சும்மா. இதில் கருப்பு பண்ணி இது உள்ளே விட்டா என்ன ஆகும்? ப்ரீடு தான். இப்போ நாட்டுக்கோழியும் பிராய்லரில் விடுற மாதிரி கதை தான். அது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெஷஸாக இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும். இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபுட்டு இது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் போடுவீங்க? இதுக்கு நான் வந்து இப்போ ஹோட்டல் பேஸ் எல்லாம் ஃபேட்னிங் தான் நம்மளது ப்ரீடிங் செக்ஷன்ன்றதுன்றது வச்சுட்டு இருக்கிறேன். அது இன்னும் எனக்கு அது டைம் பத்தலை. நான் மெயினாக வந்து ஃபேட்னிங் தான் பண்ணுறது. அதனால் வந்து லார்ஜ் குவான்டிட்டி போடணும். 1 கிலோ சாப்பிடுதுன்னா 5 கிலோ போட்டால் தான் அது வெயிட் கெயின் நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியும். அது எக்கானமிக்கலி ஃபுட் வேஸ்டேஜ் தான். அதில் தான் ஸ்மெல் வர்றது. அந்த ஸ்மெல்லுன்றது தான் மக்கள் ஸ்மெல் அடிக்குதுன்னு. பண்ணி மேலே ஸ்மெல்லுன்றது வராது. ஒரு நாளைக்கு ஒரு பண்ணி ஒரு பெரிய 80, 90, 100 கிலோ பண்ணி எவ்வளோ சாப்பிடும்? குறைஞ்சபட்சம் 5 கிலோலேருந்து 10 கிலோ போடணும். ஒரு பண்ணிக்கு சாப்பாடு மட்டுமே 2 கிலோன்றதுன்றது காலையில் 2 கிலோ, சாயந்தரம் 2 கிலோ, 2.5 கிலோ போடலாம். 5 கிலோ போட்டாலும் சாப்பிடும். அது எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிடும். ஒரு குட்டியிலேருந்து கறி கடைக்கு போகிற வரைக்கும் அந்த காலம் எவ்வளோ? நான் வந்து 3 months குட்டி எடுப்பேன். 20 to 25 kg எடுப்பேன். என்கிட்ட வந்து 3 to 4 months நான் அந்த வெயிட்டுக்கு எடுத்துருவேன். 4 months 7 monthsன்றாங்க. எனக்கு சப்ளிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபுட் சப்ளிமெண்ட். அதனால நான் வந்து கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியாக நான் கொடுப்பேன். இப்போ அது ஃபுட்டு அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் நமக்கு இந்த மூச்சுன்னு வரும்ல, அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளங்கள் அதுக்கெல்லாம் வராது? அது அப்படிலாம் வராதுயா, அதெல்லாம் சும்மா. அதுக்கு என்ன தேவையோ அது தேவைன்றதுட்டு சாப்பிடும். அதுக்கு ஏற்ற வெயிட் அதில் ஏற்றிக்கும் உடம்பு. எந்த மிருகத்தோட இந்த மிருகம் வந்து எவ்வளோ சாப்பிடுதோ அதுக்கு தேவைன்ற வெயிட்டை வந்து உடனே ரிசல்ட் கொடுத்துரும். இப்போ மாடில் நம்ம 5 கிலோ தவிடு போய் வைக்கிறோம், வச்சுட்டு 10 லிட்டர் கறந்துடும். திருப்பி இன்னொரு 5 கிலோ வெட்டலாம், 15 லிட்டர் கறக்கணும்னா கறக்காது. இவங்க அப்படி கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ போடுறேன்னா இவ்வளோ வெயிட்ன்றது இருந்துடும். இன்னும் நீ சாப்பாடு போட்டால் இன்னும் வெயிட்ன்றது தான். இவங்களோட சாப்பாடு வெரைட்டி டிஃப்ரெண்ட் இருக்கா? இப்போ இந்த பண்ணி புல்லு தான். ஆமாம், இதில் வந்து நீங்கள் நான்வெஜ் ஐட்டம் ஹோட்டல்ஸ் கொஞ்சம் எடுத்திங்கன்னா நல்லது. வெஜிடேரியன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட்ன்றது கொஞ்சம் ரிசல்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். எனக்கு அதில் வந்து அவ்வளோ தேவைன்ற சக்தின்றது இருக்காது. வெஜிடேரியன் நான்வெஜ்ஜில் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ப்ரோட்டீனில் வந்து கொஞ்சம் குட்டி கொஞ்சம் க்ரோத் வரும். இது பிஸ்னஸ்க்கு ஓகே. அதுவாக விருப்பப்படுறதுனா என்னத்தை விருப்பப்படும்? அதுவாக விருப்பப்படும். நம்மளே நான்வெஜ்னா அதுவாக விருப்பப்பட்டாலும் நான்வெஜ் தான். கிட்டத்தட்ட மனுஷனுக்கும் நமக்கு அது ஒரு சேம் இது வருது பார்த்தீங்களா? அது நீங்கள் சாப்பாடு உலகத்தில் சொல்கிறீங்க. இதோட உறுப்பும் நம்மளோட உடல் அமைப்பும் எல்லாமே ஒரே செட்டிங்ஸ் தான். ஹார்ட்டோட சைஸ்லேருந்து, ஹார்ட் பம்பிங் டைமிங்லேருந்து, இன்டெஸ்டைனு, யூரின் பிளாடரு, எல்லா கிட்னிலேருந்து எல்லாமே ஹியூமனுக்கும் பிக்குக்கும் 2 ஒன்று. இப்போ ரிசர்ச்சுக்கு நானே நிறையா கொடுத்துருக்குறேன் காலேஜஸுங்களுக்கு. ஹார்ட் கொடுத்துருக்குறேன். ஹார்ட்டில் நம்ம வந்து ஃபுல்லாக லங்ஸோடு கொடுக்கணும். இன்டெஸ்டைனும் அதே மாதிரி கொடுத்துருக்குறேன். எல்லாம் அவங்கவுங்க ஒரு இதுக்குன்றது. பில்லி பீஸுன்றது வயிறு மட்டுன்றதுன்றது அது நம்ம தையல் போடுறது கற்றுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்காக போன லாஸ்ட் வீக்கில் என்னை கேட்டாங்க. ஒரு 45 பீஸ் கேட்டாங்க. 45 அனிமலோட பில்லி மட்டும் கொடுக்க முடியாது, அது என்னன்னா ஆர்டர் அடித்தா நான் கொடுக்குறேன்னு. அது மாதிரி டிமாண்டு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கிறதுக்கே இது ரொம்ப தேவைப்படுது. இப்போ இந்த பன்றி, இப்போ நம்ம ஆடு வெட்டுறதை பார்த்துருக்கோம். இந்த பன்றிக்குன்னு தனி முறை ஏதாவது இருக்கா? தனி முறைன்னா நம்ம வந்து உடம்புல ரத்தம் இருக்கக்கூடாது. குத்துனா நான் பஞ்சர் பண்ணேன். இப்போ கழுத்தில் நான் கொடுத்துறது வந்து இந்த த்ரோட்டில் குத்துவேன். த்ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹார்ட்டுக்கு போவோம் கத்து. உடனே இந்த ஹலால் மாதிரி சொல்லுவாங்க. அதே தான் ஹலால்ன்றது சைடில் நரம்பறுத்து நரம்புலேருந்து வர வைக்கிறது. அது கூட டைம் ஆகும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து இந்த த்ரோட்டிலேருந்து லங்ஸுக்கு நேராக பஞ்ச் பண்ணி ஹார்ட்டுக்கு போயிடுச்சுன்னா உள்ளே அது பம்ப் பண்ண அது பம்பு நிற்கிறதுக்கும் ரத்தம் ஃபுல்லாக வெளியே வர்றதுக்கும் க்ளீன் ஆகிடும். உடனே உயிர் போயிடும். உடனே உயிர். ஹலால் கூட ஒரு நர்வ்ஸ் எடுத்து இன்னொரு நர்வ்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் த்ரோட்டை இருப்பாங்க. இது நம்ம த்ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹார்ட்டுக்கு பஞ்ச் ஆகும்போது அது பம்ப் பண்ணுறதுல எல்லா 2 பிளட்டும் வெளியே வந்துடும். கெட்ட ரத்தமாக வெளியே வந்துடும், நல்ல ரத்தமாக வெளியே வந்துடும் உள்ளே நம்ம க்ளீன் பண்ணும்போது. ஆனால் சில பேர் வந்து இந்த சைடில் குத்துவாங்க, இந்த அலையில் குத்துவாங்க. இந்த சைடில் இந்த பாயிண்டில் குத்துனாங்கன்னா அந்த ரத்தம் வர்ற கேப் வந்து கம்மியாயிடும். கத்தி போகும்போது உள்ளே பெருசாக போகும். திருப்பி வெளியே எடுக்கும்போது மெலிஸ் ஆகிடுச்சுன்னா அதை ஹார்ட் பம்ப் பண்ணும்போது ரத்தம் வந்து ஃபுல்லாக வெளியே வராது. ஸோ அது உள்ள ரத்தம் நின்றதுன்னா கறி வந்து ரொம்ப நேரம் நம்ம வெளியே வைக்க முடியாது, ஈமைக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் டீகம்போஸ்ட் ஆகிறதுக்காக அந்த ரத்தம் கறியில் ஏறிச்சுன்னா கறியும் அந்த பச்சை கலர் அடிக்க ஆரம்பிச்சிடும்.
கறி சாவடிக்கும் போது ரத்தம் வந்து ஒரு டிராப் ரத்தம் கூட கறியில் நிற்கக்கூடாது. பன்றி இப்போ வெட்டிட்டோம் கறி கடைக்கு போகுது அப்படின்னா இது உடனே கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வெளியே வரும்னு சொல்கிறாங்க. உடனேலாம் கெட்டு போகிறதுக்குன்றது கிடையாதுயா. 12 hours வரைக்கும் ஒன்றும் அதெல்லாம் தாராளமாக வைக்கலாம். வெயில் வந்து ரொம்ப அது மேலே படக்கூடாது. நல்ல கோல்ட் ஸ்டோரேஜாக இருந்து ஏசி ரூமாக இருந்தால் அது பாட்டு நீ வைக்கலாம். நாங்கள் வந்து மெயினாக வந்து ஃப்ரோசன் தான் பண்ணுறதுன்றது. அதனால் வந்து கட் பண்ணி அடுத்த செகண்டே வச்சுட்டேன். சண்டே மட்டும் தான் டேபிளில் வைப்பேன். அது வெயில் ஏறக்கூடாது கறியில். அது எப்படின்னா வெயில் பட்டு திருப்பி நம்ம நிழலில் வைக்கும் போது அந்த ரத்தம் வந்து கண்ணங்கரைன்னு ஆகும். அது ஆகக்கூடாது. அடுத்தது ஃப்ரீசரில் வச்சு திருப்பி வெளியவும் எடுத்து வைக்கக்கூடாது. வச்சு அந்த ஐஸ் மெல்ட் ஆகும்போது அந்த ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகும். கிருமிகள் அதிகமாக இருக்கும் பன்றிக்கு அப்படின்னு நிறைய பேர் எல்லா இதுலேயும் கிருமி நாசினின்னு இருக்குது. இதிலெல்லாம் ஒன்றும் கிருமின்றதுன்றது கிடையாது. இதில் வந்து நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது. அதனால சீக்கிரம் டீகம்போஸ்ட் ஆகும். எந்த பொருள் வந்து உங்களுக்கு சீக்கிரம் டீகம்போஸ்ட் ஆகுதோ அவ்வளோ நல்லது. பூமிக்காக இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் சரி, எது சீக்கிரம் டைஜஷன் ஆகுதோ அது வந்து ரொம்ப நல்லது. இப்போ இறந்ததுக்கப்புறம் இந்த வெயிட் கூடிரும் அப்படிலாம் கிடையாது. 100 kg லைவ் எடுத்தோன்னா 30 kg வந்து ஷார்ட். 30 kgனா தலை, கால், லிவரு, இன்டெஸ்டைனு, லங்ஸு எல்லாமே பணம் தான். எதுவுமே இதாகாது. நம்மளுக்கு அந்த ரத்தம் தான். அந்த ரத்தமும் பிடிச்சி எட்டுன்னு போய் கொடுக்கலாம். அந்த வெயிட் பெருசாக இருக்கனால 2 பேர் உட்கார்ந்தா தான் அந்த ரத்தத்தை நம்ம கரெக்டாக பிடிக்க முடியும். ஓ அப்படி. எனக்கு அது சாவர நேரத்தில் உதறது இல்லை. அப்போ 2 பேருன்றது உட்காரணும். ஒரு ஆளும் நல்லா தெரிஞ்சவங்க ஒரு ஆள் உட்காந்தாலும் பிடிக்கலாம். அப்போ அடிப்படலாம் வாய்ப்பு இருக்குது. நமக்கு அடிப்படுறதுக்குன்னு வாய்ப்பு இல்லை. அது பண்ணி சாய்க்கிறதுன்றது. அதனால தான் எல்லாமே என்ன பண்ணுவோம், கரண்ட் ஷாக் வைப்பாங்க வெளிநாட்டிலலாம். சில பேர் ஈட்டி ஏற்று கொடுத்துவாங்க. நம்மளுக்கு அது வந்து பண்ணி படுக்க போட்டு உட்கார வச்சு ஒரே பஞ்சில் சாகணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஆடுகள்லாம் கூட்டமாக ஒரு இடத்துக்கு சாப்பிட போகும்ல, இது புல் மேய போகுது, அந்த மாதிரி இது மேய்ச்சல் முறையில் பண்ணலாம். இடம் நம்மளுக்கு வேணும். இடம் இருந்ததுன்னா ஃப்ரீ கிரேசிங் விட்டோன்னா அருமையாக இருக்கும். பண்ணி இந்த ரூமில் தான் வளர்க்கணுன்றது கிடையாது. ஃப்ரீ கிரேசிங் விட்டு அது பாட்டு மேயும், அது பாட்டு கிளங்குங்க. ஒரு இடத்துல ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு குட்டா வெட்டி விட்டுட்டோன்னா அது பாட்டு போகும். அதனால தான் நம்ம சில பேர் வளர்க்குறவங்க ஏரி ஓட்டாப்பில் வளர்ப்பாங்க. ஏரி ஓட்டினாப்பில் ஷெட்டு போட்டு வச்சுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இது மாதிரி தர போட முடியாதனால அந்த சேரு சகதியமாக இருக்கிறனால அந்த பண்ணி வளர்த்தா இது மாதிரி தான் வளர்க்குவாங்க. அதெல்லாம் ஆளுங்க பார்த்து கொஞ்சம் மாறினது தான் பண்ணி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க ஆளுங்க. ஷெட்டு நல்லா ஹைடெக் போட்டோன்னா எல்லாருமே இதுக்கப்புறம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் 20 லட்சம் 30 லட்சம் வைக்கணும். வெயில் குளிர் அந்த காலம் மாற இதுவும் அதுக்கு ஏற்றப்பல அடாப்ட் ஆகிக்குமா? அடாப்ட் அது ஆகிக்கும். அது டைமுக்கு தான் நம்ம வந்து அந்த இதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடணும். எஃப்எம்பின்றது அந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், அது ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அது மழை நேரத்துலையும் சரி, மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போடணும். அதே மாதிரி வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போடணும். ஏப்ரல் ஆகஸ்ட் 2 கரெக்டாக இருக்கும். அந்த டைமுக்கு போட்டோன்னா பண்ணின்றதுன்றது இப்போது எப்படின்னா இது காஸ்ட் வைஸாக இதை பிரிப்பாங்க. எனக்கு எப்படின்னா நான் வந்து இதுதான் தொழில்னா எல்லாமே நான் பண்ண முடியும். ஸோ பண்ணி வளர்க்காரன்னா பண்ணிக்காரன்ற அந்த காலத்தில் வந்து ஓரமாக ஒதுக்கிட்டாங்க அவங்க. அது மாதிரி இன்னைக்கு கலாச்சாரத்தில் இருக்கணுன்றது அவசியமும் கிடையாது. யார் வேணால் வளர்க்கலாம். நம்மளை பார்த்து 10 பேர் வாழ்க்கணுன்றதுக்காக தான் இப்போ நாங்கள் வெள்ளஞ்சொல்லமாக சுற்றிட்டு இருக்கோம். இது ஒரு அழகுக்குன்றது கிடையாது. வெளியே ஒரு கட்சிக்கார மாதிரி இல்லைன்னா வெள்ளை வச்சுக்கிட்டா நம்ம மதிப்பு மரியாதைன்றதுக்காக நாங்கள் இதை போடல. சேத்துலேயே இறங்கி என்னால் வேலை செய்ய முடியும். அப்படியே ஏசி காரில் போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு என்னால் போகணுன்னாலும் போக முடியும். உங்கள் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களும் எப்படி இருக்கும் எல்லாரையும் அந்த ஈடுபாடில் தான் நான் வச்சுருக்கிறேன். கீழே இறங்கி எல்லா வேலையும் செய்யுங்க. வெளியே எங்கே போகணும், எங்கே வேணாலும் போகலாம். நம்மளால் போக முடியாத இடம்ன்றதுன்றது கிடையாது. வசதி வாய்ப்பு எல்லாமே சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Enjambakam.